ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் தஞ்சம் கோருவோர் மற்றும் முறையற்ற குடியேறிகள் மீதான கட்டுப்பாடுகளை அதிகரிக்கும் விதமாக மிக கடுமையான புதிய விதிகளுக்கு ஐரோப்பிய உள்துறை அமைச்சர்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர். இந்த புதிய புலம்பெயர்வு மற்றும் தஞ்சத்திற்கான ஒப்பந்தம் 2026 ஆண்டு ஜூன் மாதம் முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. இனி தஞ்சம் கோரும் விண்ணப்பங்கள் மாதக்கணக்கில் நிலுவையில் இருக்காதென அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் உள்ள இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து வருபவர்களின் விண்ணப்பங்கள் எல்லையிலேயே சில நாட்களுக்குள் விசாரிக்கப்பட்டு உடனடியாக நிராகரிக்கப்படலாம். இலங்கையை பாதுகாப்பான நாடு என வகைப்படுத்தினால் தமிழர்களின் தஞ்ச கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் அபாயம் உள்ளது. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் சொந்த நாட்டிற்கு மட்டுமல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ள வேறொரு 3ஆம் நாட்டிற்கும் நாடு கடத்தப்படலாம். சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் வெளியேற மறுத்தாலோ அல்லது கடவுச்சீட்டை மறைத்தல் போன்ற ஒத்துழையாமை செயல்களில் ஈடுபட்டாலோ நிதியுதவிகள் நிறுத்தப்படுவதுடன் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். பணி அனுமதி ரத்து செய்யப்படும். ஒரு ஐரோப்பிய நாடு வெளியேற சொல்லி உத்தரவிட்டால் அந்த தடை ஐரோப்பிய ஒன்றியத்தின் அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தும். மீண்டும் வேறொரு நாட்டில் விண்ணப்பிக்க முடியாது. பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் நபர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஐரோப்பிய நாடுகள் நுழைவு தடை விதிக்கலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.